வணக்கம். யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்த்தேன். மகிழ்ச்சி. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம இனியவை குரல் அதிகாரத்தில் 2 திருக்குறள் என்று பார்க்கலாம். போன வாரம் சில விளக்கங்களை நாம் சொன்னோம், இலக்கண குறிப்புகளை பற்றி. நம்முடைய நண்பர் பெரியானன் சந்திரசேகரன் அவர்கள் அந்த ஒரு கட்டுரை அனுப்பியிருந்தார். அதனுடைய துணுக்குகள் தான் அனுப்பியிருந்தார். அதாவது ஒரு ப்ரொஃபஸர் ஜார்ஜ் ஹார்ட்டும் அவருடைய மாணவரும் சேர்ந்து ஒரு கட்டுரை, அவர் மாணவர் தான் கட்டுரை எழுதியிருந்தார். ஆனால் அதில் பெரும்பாலும் ஹார்ட் அவர்களுடைய வடமொழி, அந்த மாணவர் பேர் ஹெர்ஸ்னோ வருது. அவருடைய கட்டுரையில் வடமொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போதும் தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போதும் வருகின்ற மொழிபெயர்ப்பு சிக்கல்களை அவர் விவாதித்திருந்தார், ஒரு ஆங்கில கட்டுரை. அது முழுமையாக இல்லை, அதுக்கு ஒரு பகுதி தான் அனுப்பியிருக்கார். அதனால் பிறரோடு பகிர்ந்து கொள்வது, அது தனிப்பட்ட முறையில் பகிர்ந்து கொண்டது. ஹார்ட் 85 எழுதின கட்டுரை, 85 வந்த கட்டுரை, அருமையான கட்டுரை. அதில் இதை மொழிபெயர்க்கும் போது எப்படி நம்ம இடைச்சொற்களை எல்லாம் இடைச்சொற்களுக்கெல்லாம் பொருள் உண்டு என்ற கருத்தை வற்புறுத்துகிற விதமாக அந்த மொழிபெயர்ப்பில் இந்த ஆல் என்பதையெல்லாம் எப்படி இண்டீட் அல்லது லைக்லி, டெஃபினெட்லி, அது மாதிரிலாம் கொண்டு வரணுங்கிறத இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம உரையாசிரியர்கள் பலரும் ஏன்னு தெரியல, ஆளுன்னா அசைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது என்னன்னு தெரியலங்கிறத பற்றி பேசணும். அது ஒரு முக்கியமான பார்வை. அதில் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. நம்ம அதாவது தமிழ் இலக்கியங்கள், வடமொழி இலக்கியங்களை போன்ற 2 கருத்து சொல்லியிருந்தாரு. ஒன்று, வடமொழியில் இருக்கக்கூடிய வாக்கிய அமைப்பு ஓரளவுக்கு இங்கிலீஷில் ஓரளவுக்கு இது பண்ணலாம். தமிழ் வாக்கிய அமைப்பு வித்தியாசமாக இருக்கு, நீண்ட வாக்கியங்களாகத்தான் ஆங்கிலத்தில் சொல்ல முடியும் சொல்லி, அது வழக்கமாக நாம் எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, தமிழில் பாருங்க ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொல்கிறத தமிழில் நீட்டி சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு மொழிக்கும் உள்ள சிக்கல், மொழியினுடைய குறைபாடுகள் இல்லை. அதாவது அந்த மொழியினுடைய அமைப்பில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது, அந்த சிக்கல்களுக்கு எப்பத்தான் அதை மொழிபெயர்க்க முடியும். அந்த சிக்கல்களை எல்லாம் அவங்க பேசுகிறாங்க. அந்த உதாரணமாக நம்ம பெயர்ச்சித்தையெல்லாம் அங்கே மொழிபெயர்க்கிறது நீண்ட வாக்கியமாக தான் அவங்க மொழிபெயர்த்தாகணும். நாம் ஒரே சொல்லல் சொல்லிக்கிறோம். வந்த பையன் சொன்னால் ஒரே இதில் த பாய் ஹூ கேம்னு தான் அவங்க மொழிபெயர்க்கணும். அது நீண்ட வாக்கியங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்கு. அது மாதிரி அது நம்ம தமிழில் ஒரு பாமரத்தனமாக சில பேர் சொல்லுவாங்க, பாரு இங்கிலீஷில் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டாங்க, ஆங்கிலத்தில் தமிழில் சொல்ல முடியலன்னு. மொழிக்கு மொழி வேறுபாடு இருக்கு. அதனால அது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. ஒன்று. 2வது ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அது ரொம்ப முக்கியமான கருத்து. நம்முடைய ஆங்கில பேராசிரியர் இருக்கிறார்கள் தெரியல, பேராசிரியர் ராமானுஜன் சார், பேராசிரியர் அருணாசலம் இவரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல. அது ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, இந்த நம்ம இந்தியர்கள் நம்முடைய வடமொழியாகட்டும், அது குறிப்பாக தமிழாகட்டும், நிறைய ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிற மொழிபெயர்ப்பெல்லாம், அதாவது அவர் சொல்ற ஒரே வார்த்தை சொல்றாரு, அதெல்லாம் குப்பையில தூக்கி போடணுங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் இப்ப சொல்லியிருக்காரு. அதாவது ஏனென்றால், நாம் 2வது மொழியாக படிக்கிற ஆங்கிலம் புத்தகத்துல மிகவும் என்ன சொல்றது, பொருத்தமில்லாத ஒரு 2வது மொழியாக ஆங்கிலத்தை படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பேச்சு வளத்தோடு கூடிய, இனிமையோடு கூடிய மொழியை படிக்காம ஒரு புக்கிஷ் இதைத்தான் படிக்கிறாங்க. அதை அவங்க படிக்கிற போது அந்த படித்தவர்கள் தான் மொழிபெயர்க்கிறாங்க. அதெல்லாம் ஆஃப் த மார்க், அதெல்லாம் ஒண்ணுமே தேராதுங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கணும். நம்ம ஒரு நிறைய செய்யறோம். நாம் படிக்கிற ஆங்கிலம் புழங்குகிற ஆங்கிலம் இல்லை, புத்தகத்துல படிக்கிற ஆங்கிலம். சங்க இலக்கியத்தை வைத்துக் கொண்டு ஒருத்தர் தமிழ்ல மொழிபெயர்த்தா எப்படி இருக்கும் ஆங்கிலத்தை, அது மாதிரி ஒரு கற்பனை செய்து கொள்ள வேண்டியதா இருக்கு. அதுல ஒரு நல்ல முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால அதுல ஆங்கிலத்துல கூட அவர் நிறைய பேரை குறை சொல்றாரு. அதாவது கவிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஆங்கில மொழியினுடைய வளத்தை திளைத்தவர்கள், இவர்கள் மொழிபெயர்க்கிற போது அந்த மொழிபெயர்ப்பு எப்படி வருகிறது. அதுக்கு ஒரு உதாரணமா விதிவிலக்கு அவர் சொல்றது ராமானுஜத்தை தான் சொல்றார். ராமானுஜம் புக்கிஷ் இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் அவர் இங்கே அமெரிக்காவில் வேலை செய்து அவர் ஒரு மொழியை உள்வாங்கி கொண்டவர். அதனால அவர் கவிஞர், அதனால அது வித்தியாசமா இருக்கிறது என்று ஒன்று சொல்கிறார். அது ரொம்ப கவனிச்சு கொள்ள வேண்டும். நம்ம இந்திய மொழிபெயர்ப்பாளர்கள் அதை கொஞ்சம்
கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோணுச்சு. சரி, நம்ம அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். நீண்டு போயிரும். இதுல வந்து ம் நம்ம 92வது திருக்குறளுக்கு போகிறோம். இந்த 92வது திருக்குறள்ல போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னுரை எதுக்குன்னா, இந்த இந்த 2 திருக்குறளும் வந்து இன்சொல் வந்து ஈதல் கண் சிறப்புடையதுன்னு சொல்றாரு. ஆ அதாவது முதல் திருக்குறள்ல ம் இன்சொல் என்பது ஈரமழை படிகளவாம். அது செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அது முன்னோர்கள் சொன்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது அ இன்சொல் என்பது ஈரம் அன்போடு கலந்து குற்றமற்றவை என்று சொல்லிட்டார். இங்க இந்த 2 திருக்குறள்ல 2வது திருக்குறள்ல இந்த விருந்தோம்பலை சொல்லுகிற இடங்களை பேசுகிறார். அதாவது இன்சொல்லை சொல்லுகிற இடத்தை பற்றி பேசுகிறார். ஆ அதுக்கு வந்து அவர் முதல்ல சொல்கிறாரு, இந்த விருந்தோம்பலுக்கும் இன்சொல்லுக்கு உள்ள தொடர்பை பெருமையாளர்கள் சொல்கிறபோது, "மனத்தின்கண் உவகையை வெளிப்படுவரும் ஆகிய இனிய சொற்களை சொல்லுதல். இதுவும் விருந்தோம்புவார்க்கு இன்றியமையாதாகலும் விருந்தோம்புதல் பின் வைக்கப்பட்டது." அங்க அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு. அதாவது நமக்கு கருத்துக்களை அடுக்கி சொல்லுகிற போதும், தொகுத்து சொல்லுகிற போதும், அதற்கு இடையிலே ஒரு இணைப்பு இருக்க வேண்டும். அந்த இணைப்பை இவர்கள் சொல்லுகிறார். ஆ அப்புறம் நான் முன்பு போன வகுப்புல சொன்னேன். ஒரு அதிகாரத்துல 10 10 அவர் வைத்துக் கொள்றதுனால, அந்த 10 10ஆக வைக்கிற அதிகாரத்துல எல்லா கருத்தையும் சொல்லி முடிக்க முடியாத போது, அடுத்த அதிகாரங்கள்ல சொல்லுகிற முறை. ஒரு கருத்தினுடைய விடு அல்லது முன் அதிகாரங்கள்லயே சொல்லிவிட்டு போறது. இது மாதிரி எஞ்சியவற்றை ஆங்காங்கே இட்டு சொல்லுகிற முறையும் இருக்குதுன்னு நம்ம பேசினோம். அந்த வரியில தான் இந்த 2 திருக்குறள்லயும் விருந்தோம்பல் பற்றி இல்ல பேச்சு. இன்சொல்லை பற்றி பேச்சு. ஆனா களம் வந்து விருந்தோம்பல். அ அதாவது விருந்தோம்பலர் உபசரிக்கும் முறையில வந்து அவர் 5 நிலைகள் சொல்றாரு. அந்த 5 நிலைகள்ல இன்முகத்த மட்டும் முதல்ல சொல்லிட்டார். இனி மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து. எஞ்சியவற்றுள்ள முக்கியமாக இருக்கக்கூடியது, அதாவது விருந்தினர் வரும்போது அகம் மலர வேண்டும், இனிமையாக நோக்க வேண்டும். அப்புறம் ஆ அதாவது அகம் மலர வேண்டும், முகம் மலர வேண்டும். பிறகு இன்சொல் சொல்லணும். சொல்றதுக்கு முன்னாடி மறுபடியும் அகம் மலர வேண்டும். பிறகு இன்சொல் சொல்ல வேண்டும். பிறகு இன்சொல் சொல்லிவிட்டு கொடுக்க வேண்டும். என்று ஒரு 5 படிநிலைகளை நினைத்து பார்க்கலாம். ஒரு செயல்பாடு வந்து அப்படி நினைச்சு பார்க்கும்போது, அந்த இன்முகத்தோடு நோக்குதலை அந்த அதிகாரத்துல சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. விருந்தோம்பல. அப்ப எஞ்சி உள்ளது விருந்தோம்பலினுடைய பாகமாகவும் இருக்கிறது. அந்த அறம் தனி எ நிலை பெறக்கூடிய ஒரு அறமாகவும் இருக்கிறது. இன்சொல் சொல்வது எல்லாருக்கும். அதாவது பல இடங்களிலும் நம்ம ஒரு அறங்களை செய்கிற போது, ஒவ்வொரு அறத்துக்கும் ஒரு சிறப்பு இடம் உண்டு. எனவே இன்சொல் வந்து எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். எல்லாருக்கும் அத நான் சொல்றேன். நான் சொல்லப் போகிறேன். எ ஒவ்வொரு அறத்துக்கும் ஒரு களங்கள், சிறப்பு களங்கள் இருக்கும். பொது களங்கள் இருக்கும். அதனால இன்முகத்தோடு நோக்குதல் ஒழித்து இன்சொல் கூறல், அழித்தல் முதலியவற்றைக் கொண்டு அழிப்பது இன்சொல் சொல்லுவது. அது கொண்டு அதை தொடர்படுத்தி இங்க சொல்லியிருக்கிறார். இங்க அந்த திருக்குறள் அதனால தான் நீங்க இந்த 2 திருக்குறள் படிச்சோம்னா, எதுக்கு திடீர்னு ஈகை சொல்றாருன்னு நமக்கு தோன்றும். எனவே அதனாலதான் அவர் சொல்லுவாரு, இந்த 2 பாட்டுக்கும் ஒரு பொது விளக்கம் சொல்லுகிற போது, இவை 2 பாட்டானும் இன்முகத்தோடு கூடிய இன்சொல் முன்னரே பிணித்து கோடலின் விருந்தோம்புவதற்கண் சிறந்தது என்பது கூறப்பட்டது. எனவே இன்சொல் சொல்வது என்பது எல்லாருக்கும் எல்லா இடத்திலும் பொதுவாக விரும்பத்தக்கது என்றாலும் விருந்தோம்புவதற்கண் சிறந்தது என்பதனாலே இந்த 2 திருக்குறளையும் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த 2 திருக்குறளையும் பார்த்தீங்கன்னா ஒரே கருத்தை திரும்ப திரும்ப வேற வேற சொல்லுல சொல்லியிருப்பார். வற்புறுத்துற மாதிரி இருக்கும். அது நம்ம பார்க்க போறோம். எனவே நான் முன்பே சொன்ன மாதிரி அறம் நிகழும் இடம், காலம், பின்பற்ற வேண்டியவர்கள் இவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு கடமை ஒரு அறநூலாசிரியனுக்கு உண்டு. அப்படி ஒரு கோப்பு போல நீங்க ஒன்று தொகுக்கிற போது சில கோப்புகள் வந்து 2 கோப்புகளுக்கு சம்மந்தப்பட்டிருக்கும். அதாவது விருந்தோம்பலுக்கும் பொருந்தும், இனியவை குரலுக்கும் பொருந்தும். எனவே ஒரு ஃபைல்ல வரக்கூடிய லெட்டர் வந்து சில வேளைகள்ல வந்து 2 பேரை பத்தி இருந்ததுன்னா 2 காப்பி போட்டு நாம வைப்போம். 2 இடத்துலயும் வைப்போம் மாரி. அது மாதிரி வாங்கி வருவவற்றை இவ்வாறு அமைக்கிறது ஒரு முறையாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவர்களும் செல்வர்க்கை செல்வம் பணிதல் எல்லாருக்கும் நல்லதுதான். ஆனா
செல்வர்கள் இன்னும் பணிவாக இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்து சொல்றாரு. காலத்தினால் செய்த நன்றின்னு சொல்றாரு. இதே திருக்குறள்ல இதே அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த வறியவர்களுக்கு உங்களுக்கு வறுமையே இல்லாமல் போய்விடும் நல்ல இனிய சொல்லை சொன்னார். உங்கள் வறுமை கூட ஒரு இனிமையை சொல்லாதனுடைய காரணம் தான் என்பது போல ஒரு சொல்வார் அடுத்து. அதனாலதான் துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் என்புறும் இன்சொலவர்க்கு. எனவே இந்த உங்களுக்கு வறுமையாளனை பார்த்து சொல்வது போல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வறியவர்கள் கூட இனிய சொல்லை சொன்னால் அந்த அவனுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்வார். அதே மாதிரி இன்சுலனாதல் ஒரு அணியாக இருக்கிறது எல்லாருக்கும் பார்க்கிறோம். நடுநிலைமையில போய் வணிகத்தை பத்தி பேசுவார். ஏன்னா அந்த நடுநிலைமை கொண்டும் வணிகர்களும் இருக்க வேண்டும். கொள்வதும் கொடுப்பதும் சமநிலையில கொள்ள வேண்டும் என்று சொல்வார். அதே மாதிரி ஒருத்தருடைய உதவி செய்கிற போது துன்பத்துக்கு துப்பாயார் நட்பு எழுபிறப்பும் நினைத்துக் கொள்வார்கள். தங்கள் முழுமந்துடைத்தவர் நட்புன்னு சொல்லுவாரு. காலத்தினால் செய்த நன்றின்னு சொல்லுவாரு. எனவே ஒரு அறத்தை சொல்கிற போது அறநூல் ஆசிரியன் ஒரு அறத்துக்குரிய ஒரு பொது பண்பை சொல்கிற போது அதனுடைய சிறப்பு இடங்களும் சிறப்பு அதை பின்பற்ற வேண்டியவர்களும் அந்த சிறப்பு பண்புகளையும் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இங்கே சொல்லியிருக்காரு. ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டு இந்த 2 திருக்குறளையும் நம்ம பார்த்து விடலாம். ரெண்டும் எளிமையான திருக்குறள் போல இருந்தாலும் அந்த உரையாசிரியருடைய விளக்கங்கள் மூலமாக பல்வேறு இலக்கண விளக்கங்களை அவர்கள் அளிக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம். பாருங்க, அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். அடுத்த திருக்குறள் அகத்தானாம் முகத்தானாம் அமர்ந்திருந்து நோக்கி அகத்தானாம் இன்சுலினதே அறம். அடுத்த திருக்குறள். அது ரெண்டும் சொற்கள் கூட பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். நிறைய சொற்கள் 2 திருக்குறள் ஒரே மாதிரி இருக்கும். கருத்தும் வேற வேற விதத்துல இதுல சொல்லப்பட்டிருக்கும். இங்க அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறின். இதழின் நன்றே இன்சொலன் ஆக பெறின். நீ ஒரு பிறருக்கு தானம் கொடுப்பதை விட 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுவது நல்லது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்ல வார்த்தை சொல்வது மட்டுமே போதும், தானம் கொடுக்க வேண்டாமா என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல தானம் கொடுப்பது சிறந்தது. அதிலும் அந்த பண்புலே இருக்கக்கூடிய பல்வேறு படிநிலைகள்ல அதுல இன்சொல் சொல்வது ரொம்ப முக்கியம். அதாவது இன்சொல் தானம் கொடுக்கும் போது நீங்க பின்பற்ற வேண்டிய பண்புகளிலே முக்கியமான பண்பு இன்சொல். எனவே இன்சொல் முக்கியத்துவம் வருகிறது. அகனமர்ந்து ஈதலின் கண்ணேன்னு நான் அதுக்கு பொருள் விளக்கம் சொல்ல போறேன். அது என்னங்கிறது பார்ப்போம். ஈதலின் என்று சொல்லி ஈதலின்னா ஈதலை விட அப்படின்னு மணக்குடவரும் பரிமையாளர்கள் எழுதுறாங்க. ராமானுஜ கவிராயர் பண்ணி ஈதலை போல என்று எழுதுறாங்க. நாம் ஈதலின் கண் என்று இன் என்பதை 7ஆம் வேற்றுமை தொக்க தொடராக கொண்டு பொருள் சொல்லலாம். ஏன்னா அடுத்த திருக்குறள்ல பரிமையாளர்கள் பொருள் சொல்லியிருக்கார். இந்த 2ம் விருந்தோம்புதற்கண் சிறந்தது சொல்லியிருப்பார். எனவே நம்ம பார்ப்போம். மணக்குடர் என்ன சொல்றாருன்னா, மனம் பொருந்தி, அகன்னா மனம், அமர்ந்துன்னா பொருந்தி. அமர்ந்துங்கிறதுக்கு பல பொருள்கள் இருக்கிறது. அதில் பொருந்திங்கிற பொருளை இவர் எடுத்துக்கிறாரு. ஈதல் கொடுத்தலினும் நன்று. கொடுத்தல்னா கொடையை கொள்றாரு. இந்த கொடையின் கீழே நீங்க விருந்தோம்புதலையும் அடக்கிக் கொள்ளலாம். கொடுத்தல் என்பது பொதுவாக தாழ்ந்தவர்களுக்கு கொடுக்கிறது, உயர்ந்தவன் என்கிற பொருள் இருந்தாலும் ஈதல்ங்கிறது ஒன்றை பிறர் கொடுப்பதுங்கிறது விருந்தோம்பலும் கூட ஒரு வகையான ஒரு கொடையில் அடங்கி விடலாம். அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த ஈதல் என்பது விருந்தோம்புதல் கண், கொடுப்பதன் கண் என்று மொத்தத்துல எடுத்துக்கொள்ளலாம். கொடுப்பதன் கண் ஒரு இருவருக்கிடையிலே நடக்கக்கூடிய பரிமாற்றம் என்ற நிலையிலே அதை எடுத்துக்கொள்ளலாம். நன்றே நன்று நன்று ஏகாரத்துக்கு பொருள் எழுதல. ஈதலினும் என்று அதை கொண்டு வந்துடுறாங்க. அந்த ஏ அப்படிங்கிற தேற்றத்தை ஒரு உண்மையாக கொண்டு வந்து பொருள் சொல்லிடுறாரு. கொடுத்தலினும் ஈதலினும் அப்படின்னு எடுக்கிறார். ஈதலினும் கொண்டு வந்தாதான் அது உரல் பொருள் வரும், விடங்கிற பொருள் வரும். ஈதலின் சொன்னா ஈதலின் கண்ணுன்னு எடுக்கலாம், ஈதலை போலன்னு எடுக்கலாம். போட்டுட்டோம்னா அது விட என்ற பொருளை தெளிவுபடுத்தி விடும். எனவே அந்த ஏ இங்க கொண்டு வந்து ஒரு பொருள் சொல்றாரு. கன்று முகம் பொருந்தி இனிமை சொல் சொல்ல வல்ல நாயம். முகன் அமர்ந்து முகம் பொருந்தி மறுபடியும் அதே பொருள் கொள்றாரு. இன்சொலன் ஆகப் பெறின். இனிமை சொல் சொல்ல வல்லவன். இன்சொலன்கிறது இனிய சொல்லை உடையவன்னு பெருமையாளர் பொருள் எழுதுவாரு. இவர் இனிமையான சொல்லை சொல்ல வல்லவன். இது குறிப்பு வினையாளனையம். இன்சொல்லை உடையவன், இன்சொல்லை சொல்ல வல்லவன்
என்று 2க்கே பொருள் தான். அது குறிப்பு ஆக அதுவாக ஆக பெற்ற பண்பு கடினம். ஏனென்றால் எல்லாருக்கும் இனிமே சொல்லுகிற சில பேருக்கு வந்து ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க நல்ல சொல்றதுல. ரொம்ப எதுக்கு அவனை பாராட்டணும், அது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 குறுகிய நோக்கத்துல நல்ல சொற்களை எல்லாம் சொல்ல மாட்டாங்க, பாராட்டி சொல்ல மாட்டாங்க. அது நம்ம பண்பாட்டுல அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். இங்க வந்து அடிக்கடி வந்து எல்லாத்துக்கும் பாராட்டிட்டே இருப்பாங்க. உங்க ஐ லவ் யூம்பாங்க, அல்லது உங்க உடை நல்லா இருக்கும்பாங்க, லவ்லிம்பாங்க. இது வந்து ஒரு 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 கலாச்சாரத்தினுடைய அடையாளம். நம்ம ஊர்ல நம்ம வெளிப்படையாக சொல்ல மாட்டோம். ஆனா மனசுல இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்பது போல அவர் சொல்கிறார். இனிமை சொல்லி சொல்ல வல்லவன் ஆயின். பரிமேலழகர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். நெஞ்சுன்னு எடுக்கிறாரு. மனங்கிறதுக்கு நெஞ்சு. அகனமர்ந்து இதில் நெஞ்சு உவந்துன்னு எடுக்கிறார். அமர்ந்துங்கிறதுக்கு உவந்துன்னு பொருள் எடுக்கிறார். நெஞ்சு அமர்ந்து, பொருந்தி, பல பொருள் இருக்கு. நெஞ்சு அமர்ந்து, பொருந்தி, விரும்பி, அமர்தல், மேவல்னு தொல்காப்பியத்துல ஒரு பொருள் இருக்கு. அது வந்து உரிச்சொல் பொருளாக சொல்லியிருக்காரு. அதாவது அது அரிய பொருள் போல் இருக்குது. அடையாக வருகிற போது அதற்கு வந்து உவந்து என்ற பொருள் சொல்றது பொருத்தமாக இருக்கும்னு பரிமேலழகர் நினைப்பதற்கு காரணம், தொல்காப்பியத்துல அமர்தல், மேவல், விரும்புதல் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அந்த விரும்புதல் பொருள் ஒருவேளை சில வட்டார வழக்குகளிலேயோ இலக்கிய வழக்குகளில் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அமர்தல் என்பது கொங்கு வட்டாரத்துல ஒன்றில் ஈடுபட்டுன்னு ஒரு பொருள் இருக்கு. அவன் அமர்ந்து வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். அவன் ஒரு இடத்துல அமர்ந்துன்னா உட்கார்ந்துன்னு அர்த்தத்துல இல்லை. அது ஒரு நிலை பெற்று விரும்பி ஈடுபட்டு. எனவே அந்த அமர்தல் என்பதனுடைய விரும்புதல் அல்லது ஈடுபடுதல் என்ற ஒரு பொருளை இப்போ தொல்காப்பியர் உரிச்சொல்லி சொல்லியிருக்கிறார். அந்த பொருளை அவர் சொல்றார். அமர்தல்ங்கிறது பொருந்துதல், உட்காருதல் என்ற பொருள்கள்லாம் இருக்கிறது. இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு இப்ப இவர் வந்து இலக்கிய வழக்காக அவர் நினைக்கிறதுனால அவருக்கு அமர்தலுக்கு நிறைய பொருள் இருக்கு. அதாவது ஒரு இடத்துல இருத்தல், அதெல்லாம் பிற்காலத்து பொருள் வருகிறது. அமைதியாதல், காற்று அமர்ந்தது, அப்புறம் வந்து படிதல், அது வந்து இந்த கசடு படிஞ்சிச்சு அமர்ஞ்சிச்சு இங்க மாதிரி. பொருந்துதல் இதுலயே வருகிறது. பொருந்துதல்ங்கிற பொருள் வந்து புறப்பொருள் சொல்லியிருக்காரு. இப்படி ஏற்றதாதல் நிறைய பொருள் இருக்கு. நான் எல்லாத்துக்கும் போகல. அதுல கொங்கு வட்டார வழக்கில் அவன் அமர்ந்து வேலை செய்ய மாட்டான்னு சொல்றப்போ விரும்பி ஈடுபட்டு அதுல முழு கவனம் செலுத்தி என்ற பொருள்ல வரும். எனவே இந்த இடத்துல அந்த பொருள் கூட கொள்ளலாம். விரும்பிங்கிற பொருள் கூட நம்ம கொள்ளலாம். எனவே அமர்ந்து என்பதற்கு பரிமேலழகர் தொல்காப்பிய உரிச்சொல் வழக்கை நினைவில் கொண்டு உவந்துன்னு பொருள் சொல்லியிருக்காரு. அமர்ந்து, அகன் அமர்ந்து, உவர்ந்து. அது இந்த சூழ்நிலைக்கு பொருத்தமாக வருகிறது. ஒரு அப்ப நீங்க வந்து சொல்லுக்கு பொருள் சொல்ற போது அந்த சொல் வழங்கின காலத்தை உட்கொண்டு பொருள் சொல்றது ஒரு முறை, அல்லது நம் காலத்தை உட்கொண்டு பொருள் சொல்றது ஒரு முறை. பொதுவாக நமக்கு தோன்றுகிற நம் மனசுல ஒரு சொல்லுக்கு முக்கிய பொருள், பல வேளைகள்ல முக்கிய பொருள் வந்து நாம் ஒரு பொருளை கருதி வைத்திருப்போம். அது வந்து இடியோலக்ட் மாதிரி இடியோ மீனிங் இருக்கும் சிலருக்கு, சில சொற்களுக்கு தனிப்பட்ட பொருள். அந்த பொருளை வற்புறுத்தி சொல்றது வந்து தங்களுக்கு பல உரையாசிரியர்களுக்கும் அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருள் வழக்கை மனதில் கொண்டு எழுதுவார்கள், அல்லது தங்கள் மனதிலே அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் தங்கி இருக்கக்கூடிய பொருளை மனதில் வைத்துக் கொண்டு எழுதுவார்கள். நல்ல உரையாசிரியர்கள், நல்ல மொழிபெயர்ப்பாளர்கள் அல்லதுதான் அதை பார்த்து அது எந்த காலத்துல என்ன பொருள்ல வந்திருக்கு என்பதை பார்த்து, அது பரிமேலழகர் வந்து செவையாகவே செய்வார். நல்ல உரையாசிரியர்கள் அப்படித்தான் செய்வாங்க எல்லாருமே. எனவே அதுல ஒரு சின்ன ஒரு 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 குறிப்பு சொல்றதா இருந்தா, சில வேளைகள்ல நாங்க வந்து இந்த குறுந்தொகை உரையெல்லாம் பார்த்துக்கொண்டு போகும்போது சுவாமிநாதையர் வந்து அருமையான உரை, அது சந்தேகமே இல்லை. அதுல ஒரு சின்ன ஒரு ஒரு நெருடல் எங்களுக்கு வர்றது, அவரு சில வேளைகளில் பொருள் எழுதுறது வந்து நிகண்டுகளுடைய பொருளை வைத்துக்கொண்டு, பேராசிரியர் மாதே எனக்கு தெரியும், பிற்கால நிகண்டுகள் பலகால வழக்கையும் தொகுத்திருக்கும். அது வந்து வரலாற்று முறையில் இருக்காது. அவர் பிற்கால நிகண்டு வழக்குகளை ஒட்டி அவர் பொருள் எழுதுவார். ஏன்னா அவருக்கு கையில கிடைக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் டூல் அந்த காலத்துல லெக்சிகன் கிடையாது. லெக்சிகன் தான் வந்துடுச்சுனாலும் அவருக்கு நிகண்டு தான் அவருக்கு ரெஃபரன்ஸ் சொற்பொருளை காண்பதற்கு. எனவே இப்ப நாம லெக்சிகனை மட்டும் வைத்துக்கொண்டு பொருள் எழுதுனா எப்படி இருக்கும்? அந்த குறைபாட்டை நாங்க பின்னாடி எங்களுடைய இண்டெக்ஸ்ல இருக்கு. இங்க கேரள பல்கலைக்கழகத்தில் நாங்க செய்திருக்கக்கூடிய பல சொல்லடைவுகள்ல இந்த குறை உண்டு.
சாமிநாதையரை சொல்லுகிற அவர் நிகண்டம் மட்டும் வச்சு எழுதிட்டார் பொருள் சொல்ற மாதிரியே எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய ஆய்வாளர்கள் பல வேளைகளில் லெக்சிகனை பார்த்துக்கிட்டு லெக்சிகனில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எடுத்து எழுதிடுவாங்க. அதனால அந்த பொருள் வரையறை பல வேளைகளில் ஐயத்திற்கிடமாக இருக்கும். எனவே இது நாம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் என்பதற்காக நான் குறிப்பிடுகிறேன். சரி. நெஞ்சு வந்து ஒருவருக்கு வேண்டிய பொருளை கொடுத்தலும் நன்று நன்று கொடுத்தலினும் அவரும் அப்படியே எடுத்திருக்காரு. முகனமர்ந்து இன்சுலனாகப்படும் கண்ட பொழுதே முகம் கண்ட பொழுதே முகம் அவர் வெறும் முகம்னு சொல்றாரு. கண்ட பொழுதே முகமணியனாய் அதுக்கு ஒரு சூழ்நிலையை கொண்டு வர்றாரு. அந்த ஒரு பிராக்மேட்டிக்ஸ் சொல்றாரு. கண்ட பொழுதே முகமணியனாய் இனியனாய் பாருங்க முகன் அமர்ந்து இனியனாய்ங்கிறத அவர் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துட்டு அதனோடு இனிய சொல்லையும் உடையனாக பெறேன். முகன் அமர்ந்து அமர்ந்து அப்படிங்கிறதுக்கு இனிய நாயன் பொருள் எடுக்கிறார். அங்க உவந்துன்னு எடுத்தாரு, இங்க இனிய நாயன் எடுக்கிறார். இனிய நாய் அதனோடு இனிய சொல்லையும் உடையனாக பெறேன். அமர்ந்து அமர்ந்து என்பது முதல் இதுல அகன அமர்ந்துங்கிறதுக்கு உவந்து என்ற வினைச்ச பொருள் சொல்லியிருக்காரு. இங்க முகன் அமர்ந்து என்ற இடத்துல இனியனா என்று சொல்லி வினையடை பொருள் கிளாட்லி கிளாட்லின்னு எடுத்திருக்காரு. ஹாப்பி ஹாப்பி அதாவது அவன் வந்து அமர்ந்து அதுலயும் வந்து நீங்க வினையடை பொருளை சொல்லலாம். ஆனா அங்க ஒரு பொருள் சொல்லியிருக்கிற முறையில பார்த்தீங்கன்னா அது வினைச்சமாகவும் இங்கே வினையடையாகவும் சொல்லியிருக்கிறார். இனிய நாய் கண்ட பொழுதே முகம் உவந்துன்னு சொல்லலாம். இனிய நாயின்னு அதுக்கு ஒரு வேறு ஒரு வினையடைத்தன்மையை கொடுத்திருக்கார். இனிய நாய் அதனோடு இன்சொலன் முகனமர்ந்து முகம் அமர்ந்து அதாவது உண்டு பாடி ஆடிங்கிறப்ப உண்டும் பாடியும் உம்மு வர்ற மாதிரி அந்த உண்மை பொருள் வருகிறது. அந்த வினைச்சத்துக்கு உண்மை பொருள் வருகிறது. இனியனாக இருப்பதோடு அமர்ந்து உவந்தும் அதனோடு இனிய சொல்லையும் உடையனாக பெரியன். அதனோடு இன்சொலன் இன்சொலன்கிறதுக்கு இன்சொல்லையும் உடையன். அவன் இன்சொல்லன் வல்லன்னு சொன்னாரு. இன்சொல் உடையன்னு ஒரு எடுக்கிறாரு. உடைமை பொருள் எடுக்கிறாரு. இந்த குறிப்பு வினைமுற்றுகளுக்கு குறிப்பு வினைகளுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் இடம் உடைமை காலம் போன்ற பொருள்கள்லாம் உண்டு. அதுல இங்கே இவர் வந்து உடைமை பொருள் எடுத்திருக்காரு. அவர் வன்மை வன்மைங்கிற பொருளை தொல்காப்பியர் 2வது கட்டத்தில் கொண்டு வருவார். வன்மையின் உண்மையின் இன்மையின் எல்லாம் கொண்டு வருவார். எனவே உடைமை காலம் போன்றவைகள்லாம் அடிப்படை பொருளாக இருக்கும். இதெல்லாம் துணை பொருள். இப்படி பல பொருள் கொள்ளலாம். பொருளை விளக்கும் போது நீங்க குறிப்பு மட்டும் இப்படி பொருள் சொல்லலாம். உடையனாக பெரியன். சரி, அப்புறம் விளக்கம் சொல்றாரு. இன்முகத்தோடு கூடிய சொல் அப்படிங்கிறார். இன்முகத்தோடு கூடிய சொல் ஈதல் போல பொருள் வயத்தது அன்றி தன் வயத்தது. அதாவது ஈதல் அப்படிங்கிற போது பொருள் உங்க கையில இருக்கக்கூடிய பொருளினுடைய அளவுக்கு ஏற்ப நீங்க கொடுக்கலாம் குறைக்கலாம். ஆனா சொல் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. கண்ட்ரோல் இஸ் வித் யூ. பொருள் வயத்தது அன்றி தன் வயத்தது இட் இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அப்போ இவன் தான் அதை வந்து மேனிப்புலேட் பண்ணணும். அதைத்தான் இவன் தான் அதை கையாள வேண்டும். அந்த இனிமையை சொல்லக்கூடிய மனதை இவன் கொண்டிருக்க வேண்டும். அது அறநெஞ்சுடையாருக்கு அல்லது இயல்பாக இன்மையின் அதனினும் அறுதி என்னும் கருத்தான். எனவே இனிமையான சொல்லை சொல்வது எல்லாருக்கும் எளிது அல்ல. அறநெஞ்சுடையாருக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா இது அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பொருளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பொருள் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ப நம்ம கொடுக்கலாம். ஆனா இனிய சொல் நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது அறநெஞ்சுடையாருக்கு தாராளமாக வரும். அதனால சொல்ல அறநெஞ்சுடையாருக்கு அல்லது இயல்பாக இன்மையின் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். மற்றவர்கள்லாம் கொஞ்சம் பழகி கொள்ள வேண்டும். கொஞ்சம் சாதாரணமான ஒரு பண்படாத நெஞ்சம் உள்ளவர்கள் இனிமை சொல்வதை பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்ற அர்த்தத்தில் சொல்ற. அதனினும் அரிதி என்னும் கருத்தால் இன்சொலன் ஆகப்பெறும். அது பெற்றால் அது முடியாது, எல்லாருக்கும் முடியாது அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னாருன்னு பெருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. நல்ல விளக்கம். எனவே ஏன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல சொற்களை சொல்வதில் கூட சிலர் சிக்கனம் பண்ணுவாங்க. ரொம்ப கஞ்சத்தனமா இருப்பாங்க. 2 வார்த்தை சொல்றது கூட கஞ்சத்தனமா இருக்கியே அப்படின்னு நம்ம சொல்வதை பார்த்துருக்கோம். ஒரு பாராட்டிடலாமே, சொல்லலாமே, எதுக்கு சொல்லணும், அவன் பெரிய ஆளாயிருவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பண்பு நமக்கு நிறைய பேருக்கு உண்டு. அதான் சொல்றாரு. சரி, இப்ப நம்ம வந்து இதை நம்ம அடுத்துக்கு போறோம். முகம் மலர்ந்து இன்சொல் உடையனாக இருக்கப்பட்டால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும்.
அதை அப்படியே எளிமைப்படுத்தியிருக்கிறார். ஈகை விட இன்சொலின், அதாவது ஈதலின் அப்படிங்கிறதுக்கு விட அப்படிங்கிற பொருளை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். வாசுப்பமாணிக்கும் அப்படித்தான் சொல்லியிருக்கார். மகம் மலர்ந்து என்று என்றும் இன்சொல் கூறின் அகமலர்ந்து கொடுப்பதிலும் கொடுப்பதிலும் கொடுப்பதை விட. எனவே இந்த உரல் பொருள் அதை விடங்கிற பொருள்ல சொல்லியிருக்காங்க. மணக்குடவர் ஈதலின் அவரும் அப்படியேதான் சொல்லியிருக்காரு. அவருடைய வாக்கிய அமைப்பை பார்க்கலாம். ஒருவன் முகனமர்ந்து இன்சொல் சொல்ல வல்ல நாயின் அகனமர்ந்து ஈதலின் நன்றே, ஈதலை விட நல்லது சொல்றாரு. பரிமையாளர் எப்படி பொருள் வாக்கிய அமைப்பு கொண்டிருக்காருன்னா, ஒருவன் முகமலர்ந்து இன்சொல்லை உடையவனாக பெறின் அகனமர்ந்து ஈதலன். அவரை ஏகதேச அதிமர். ராமானுஜ கவிராயர் என்ன சொல்றாருன்னா, ஈதலை போல ஒருவன் அகனமர்ந்து ஈதலை போல நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறேன் போல என்று ஒரு சொல்லியிருக்கார். அவர் அதை போல அது அவ்வளவு ஒரு செழிப்பா இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப நான் அதுக்கு என்ன சொல்றேன்னா, ஒருவன் முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெண் அகனமர்ந்து ஈதலின் கண் நன்றே என்று சொல்லலாம். இது சிறந்த பொருள் நான் சொல்ல மாட்டேன். ஈதலின் கண், ஏனென்றால் அடுத்த திருக்குறள்ல நீங்கள் பொருள் கொடுக்கும் போது அது நன்று நன்று அப்படிங்கிறது. இதுல ஏன் இது சிறந்த பொருள் அல்லன்னு நான் நினைக்கிற காரணம்னா, இதுல அவர் பேசவில்லை. ஈதல் நாம் சொல்லுகிற இப்படி பொருள் சொல்கிற போது ஈதல் முக்கியத்துவம் பெற்றுவிடும். இது இந்த அதிகாரம் ஈகை பற்றியதல்ல, இன்சொல் பற்றியதாக இருக்கிறதுனால இதையும் ஒரு பொருளாக சொல்லலாமே ஒழிய இது சிறந்த பொருள்னு நாம் சொல்ல முடியாது. ஈதலின் கண் சிறந்தது என்று சொல்கிற போது அதுக்குரிய இடத்தை சொல்வதாக எடுத்துக்கொண்டால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பல திருக்குறள்களை நீங்க திருக்குறள் சொல்லாட்சி நமக்கு ஒரு பழஞ்சொல்லாட்சி, செம்மொழியான தமிழ்ங்கிற நம்ம சொல்றோம் இல்லையா, பழஞ்சொல்லாட்சியா இருக்கிறத இன்றைய மொழியில அதனுடைய வாக்கிய அமைப்பை அமைத்து பார்த்தால் இன்னும் நமக்கு நன்றாகவே புரியும். அதுக்கு சொல்றேன், நீ உதவி செய்வதை விட 4 நல்ல சொற்கள் சொல்வது நல்லதுன்னு நம்ம சொல்லி பாருங்க. அதுதான் சொல்றேன். நீ உதவி செய் அப்படின்னா அதாவது உதவி செய்வது விட சொல் மட்டும் சொல்றது நல்லதுன்னு அர்த்தம் இல்லை. அதனோட உட்கோள் என்னன்னா, உதவி செய், அதை விட 4 நல்ல சொற்களையும் சேர்த்து சொல்வது நல்லது. அதனாலதான் சேர்த்துன்னு அவர் எடுக்கிறார். என் சொல்லையும் அவர் பொருள் சொல்றாங்க. இந்த இடத்துல உதவி செய், அதை விட 4 சொல்லையும் சேர்த்து செய் என்ற அர்த்தத்துல அவர் சொல்வது நல்லதுன்னு. அதாவது அந்த ஒடுபொருள், நீ உதவி செய்வதோடு 4 நல்ல சொற்களை சொல்வதும் நல்லது. நீ உதவி செய்யும் போது செய்யும் இடத்தில் 4 நல்ல சொற்களை சொல்வது நல்லதுன்னு நம்ம அப்படியெல்லாம் விளக்கம் சொல்லலாம். அதாவது இந்த வாக்கியத்துல ஒப்புமை பொருள், உரல் பொருள், போல பொருள், விடப்பொருள், இடப்பொருள், கூட ஒரு உடனிகழ்ச்சி பொருள் முக்கியம். அது கூட இதையும் சோத்து சொல்றது நல்லது என்று ஒரு 4 வகையாக நம்ம அது பொருள் கொள்ள முடியும் என்று சொல்லிட்டு, இதுல நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த செயல்பாடு அகம் மலர்தல், கொடுத்தல், முகம் மலர்தல், இனியனாதல், அதாவது இனிய நோக்கல், இன்சொல் கூறுதல், ஒரு 5 நிலைகள் இந்த விருந்தோம்புதல் கண் அல்லது ஈதல் கண் வருகிறது. அதுல முக்கியமான இடம் பெறுகிற ஒரு கூறு இன்சொல் கூறுதல் என்று பார்க்கிறோம். 93லயே அதை சொல்றாரு. முதல்ல முகமலர்தல், இனிது நோக்கல், அகம் மலர்தல், இன்சொல் கூறல், கடைசியில கொடுத்தலில் அது ரொம்ப சிறப்பு பொருள்னா அடுத்த திருக்குறள் சொல்லுவாரு. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். எனவே இதனுடைய ஒரு சுருக்கமாக என்னுடைய சொல்லடையை நான் பார்த்து விட்டு, அகன்கிறதுக்கு அகன்னு சொல்றாரு. அகம் அகன் என்று சொல்லி இந்த நகர மகர போலி பழைய தமிழ்ல உண்டு. அகன்னு சொல்லலாம், அகம்னு சொல்லலாம். அதுக்கு நுட்பமான பொருள் வேறுபாடு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நெஞ்சு என்று சொல்ல ஒருத்தர் மனம்னு சொல்றாரு. உவந்துன்னு பரிமையாளர் சொல்றாரு. அமர்ந்துங்கிறது பொருந்தின்னு மணக்கூடவர் சொல்றாரு. ஈதலின் அந்த ஈதல் கொடுத்தல் போல, கொடுத்தலை விட, கொடுத்தலின் கண், கொடுத்தலோடு என்று நம்ம பொருள் சொல்லலாம். அதுக்கு எதுவானாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நன்று குறிப்பனை மட்டும் நன்று. இந்த ஏகார இடைச்சொல் தேற்றம் மாதிரி தெரிகிறது, எச்ச பொருளாகவும் வருகிறது. கொடுத்தலோடு, கொடுத்தலினும் என்று சொல்லி தேற்ற பொருளாகவும் எச்ச பொருளாகவும் கொடுத்தலோடு என்ற பொருளும் நம்ம கொள்ள முடியும். சரி, முகன் அது முன்பே சொன்ன மாதிரி அந்த போலி முகம் அமர்ந்து சொன்ன பரிமையாளர் இனியனாய் என்று வினையடையாக ஹாப்பிலி அப்படிங்கிற பொருள் சொல்லலாம். அதுலேயும் ஹாப்பிலின்னு சொல்லலாம். பிகமிங் ஹாப்பி யூ கிவ் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கலாம்.
இது ஹாப்பிலி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈடுபட்டு அந்த கொங்கு வட்டார வழக்கு பொருளை சொன்னேன். இன்சொலன் அப்படிங்கிறது குறிப்பு வினையாளனின் பேர். அதுக்கு வந்து இனிய சொல்லையும் உடையனாய் என்று பரிமேலழகர் சொல்ல, ஒரு உடைமை பொருள் சொல்ல, இவர் வந்து வன்மை பொருள், அதாவது வலிமை, அதாவது இனிமை சொல்லி சொல்ல வல்லன் என்று சொல்லி மணக்குடவர் சொல்கிறார். இன்சொலின் அப்படிங்கிறது இன்சொலின் கண்ணே, இன்சொலின் அதே அறம்னா அடுத்த திருக்குறள்ல வரும் பார்த்தீங்கன்னா. இன்சொலின் அப்படிங்கிற இடத்துல இன்சொலின் கண்ணே அறம்னு சொல்றதுனால இன்சொலன் இன்சொலின் இன்சொல் சொல்லுதலின் கண் என்று பின்னாடி அடுத்த திருக்குறள் சொல்றதுனால இந்த திருக்குறள் கருத்து ஈதலில இனிமை கூறுதல் முக்கியம் என்ற கருத்துக்கு ஒரு வெளிப்பாடு இங்க இந்த குறளை வருகிறது பார்க்கிறோம். ஆக ஆகப்பெறின் ஆயின் பெறின். சரி, இதான் இந்த திருக்குறளுடைய அடிப்படையான இலக்கண நிலையில் உள்ள விளக்கங்கள். அடுத்த திருக்குறளுக்கு போயிடுவோம். அடுத்தது இதே திருக்குறளை ஒட்டி போகிறது. இதுல பாத்தீங்கன்னா முகத்தான்னு சொல்றார். அகனமர்ந்து ஈதலின் இனிது முகனமர்ந்து, முகனமர்ந்துன்னு அங்க சொன்னார். இங்க முகத்தான் அமர்ந்து, அகத்தானாம் இன்சொல் என்று சொல்லி வேற்றுமை தொடரை விரிச்சிருக்கிறார். முகத்தானாம், முகத்தினாலே, முகத்தானாம் அமர்ந்து இனிது நோக்கி, இந்த இனிது நோக்கி இங்க வருகிறது. அகத்தானாம் இன்சொலினதே அறம், இன்சொலின் அகுதே என்பது கவிராசர் பாடம் கொண்டிருக்காரு. சரி பார்ப்போம். இதுல முகம் அப்படிங்கிறதுக்கு கண் அப்படின்னு பொருள் எடுத்திருக்காரு மணக்குடவர். கண்ணாலே பொருந்தி, அந்த பொருந்திங்கிறதுக்கு அகர்ந்துதான் அமர்ந்து, இனிதாக நோக்கி, மனத்தோடே பொருந்திய, அகத்தானாம் இன்சொல், மனத்தோடே பொருந்திய இன்சொல் சொல்ல வல்லன். அந்த சொல்ல வல்லன்கிறது அங்க சொன்ன மாதிரியே அந்த குறிப்பு வினைமட்டை இவர் சொல்ல வன்மை என்ற பொருளை எடுத்திருக்கிறார். அவர் உடையன்னு பொருள் எடுத்திருக்கிறார். ஆனா இந்த இடத்துல இன்சொலின் அப்படிங்கிறதுக்கு கட்டளை வினையச்சம். இன்சொல் சொல்லின், இன்சொல் 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 சொல்லிதன் கண் அப்படின்னு எடுக்கணும். இதை நான் வளர்க்கிறேன். வறுமையில் வளர்க்கிறோட பார்ப்போம். முகத்தான் அமர்ந்து நிதி நோக்கி, கண்ட பொழுதே முகத்தால் விரும்பி. ஓஹோ, மணக்குடவர் என்ன சொல்லியா கண்ணாலேன்னு அவர் சொல்லியிருக்காருங்க. இவர் வந்து முகம்னே முகத்தை எடுத்திருக்கிறார். முகத்துல கண் முக்கியத்துவம் பெறுகிறதுனால ஆகுபெயராக முகம் என்பது கண் என்ற பொருள் அவர் சொல்லியிருக்கார். அது ஆகுபெயர். பரிமேலழகர் கண்ட பொழுதே முகத்தால் விரும்பி, முகத்தான் முகன் அமர்ந்துன்னு சொன்னாரு. முகத்தான் அமர்ந்து, முகத்தினாலே விரும்பி, இனிதாக நோக்கி, விரும்பி அமர்ந்துங்கிறது விரும்பி, இனிது நோக்கி, இனிதாக நோக்கி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகத்தானாம் இன்சுலினதேரும், அதாவது பின் நன்னிய வழி அகத்தானாம், அகத்துடன் ஆகிய, அகத்தான் ஆகிய, அகத்துடன் ஆகிய இன்சொல், இனிய சொற்களை சொல்லுதலின் கண்ணதே, சொல்லின் கண்ணதே. பார்த்தீங்களா, இங்க அந்த கண் பொருள் சொல்லினதே, சொல்லுதலின் கண்ணே. இன்சொல், இன்சொல் அப்படிங்கிறது இனிய சொல்லை சொல்லுதல் என்ற தொழிற்பெயராக எடுக்கிறார். இன்சொல் சொல்லுதலின் கண்ணதே அறம். இன்சொலினதே, இன்சொலினதுங்கிறது இன்சொல் சொல்லிதன் கண்ணது, அதன் கண்ணதே அறம். எனவே இன்சொலினதே என்பது குறிப்பு வினைமுற்றாக இடப்பொருளை உணர்த்துகிறது. இன்சொல் சொல்லுதலின் கண் என்ற இன்சொல் சொல்லுதலில், இன்றைய தமிழ் சொன்னா இன்சொல் சொல்லுதலில் தான் இருக்கிறது அறம். அது எனவே கண் என்பது இன்றைய மொழியில இல்லைன்னு போட்டு பார்த்தீங்கன்னா அது நமக்கு பொருள் தெளிவாக விளங்கும். மனத்துடன் ஆகிய இன்சொல்லை சொல்லுதலில் அறம் இருக்கிறது. அறம், அதுவே அறம். அந்த அறம் என்பது ஈதல் என்ற பொருள்படத்தான் பரிமேலழகர் வளர்க்கிறார். ஈதலின் கண்ணது அன்று. எனவே இந்த நீங்க ஒரு செயல்பாட்டுல, ஈதல் செயல்பாட்டுல ஈதலின் கண் அன்று அறம், அதாவது அந்த நற்பண்பு, இன்சொல் சொல்லுங்கள் அந்த நற்பண்பு இருக்கிறது. அதனுடைய சாரம் அங்கே இருக்கிறது. ஈதலின் கண்ணது அன்று அந்த அறம் என்று சொல்லி அவர் அந்த அறம் என்பதற்கு ஈதல் என்ற பொருளையும் எடுக்கிறாரு, அது பண்பு என்ற பொருளையும் எடுக்கிறார். எனவே நோக்கி என்னும் வினையச்சம் இன்சொல் என அடையெடுத்து நின்ற முதல்நிலை தொழிற்பெயர் கொண்டது. இங்க இதான் நீங்க கவனிக்கணும். இன்சொல் அப்படின்னா இன்சொல் சொல்லுதல், இன்சொல் சொல்லுதலின் கண் அப்படிங்கிற குறிப்பினை முற்று நோக்கி இன்சொல் சொல்லுதல், நோக்கி சொல்லுதல் என்று எடுக்கணும். அப்பதான் இந்த வாக்கியம் வந்து பொருந்தி வரும்.
அதனாலதான் நோக்கி என்னும் வினையச்சன். இனிது நோக்கி இன்சொல் சொல்லிதலின் கண்ணே எடுக்கும். இனிய சொற்களை சொல்லுதலில் எடுக்கணும். எனவே இன்சொல் அப்படிங்கிறது பெயராக எடுக்கக்கூடாது. குட் வேர்ட்ஸ், அட்டரிங் குட் வேர்ட்ஸ். இட் இஸ் இன் த ஆக்ட் ஆஃப் அட்டரிங் குட் வேர்ட்ஸ் அப்படின்னு இங்க அதுக்கு மொழி வைக்கணும். எனவே தொழிற்பெயர் கொண்டது. நோக்கி இனிமை சொல்லை சொல்லுதல் கண்ணதே என்று அதுக்கு நான் விளக்கம் சொல்லணும். அதே ஈதலின் கண்ணதன்று. எனவே இந்த அறம், இந்த பண்பு அல்லது கொடைப்பண்பு என்பது கொடையாகிய பண்பு அல்லது கொடை நீங்க கொடுக்கக்கூடிய செயல் அல்ல, த ஆக்ட் ஆஃப் கிவிங் அல்ல, த ஆக்ட் ஆஃப் டெல்லிங் குட் வேர்ட்ஸ், நல்ல வார்த்தைகளை சொல்லுதலின் கண்ணே என்று அவர் சொல்றார். சொன்ன கருத்தை திரும்ப வற்புறுத்துறவர் மாதிரி இருக்குது. இவை இரண்டு பாட்டானும் இன்முகத்தோடு கூடிய இன்சொல் முன்னரே பிணித்து கோடலின் விருந்தோம்புதல் கண் சிறந்தது என்பது கூறப்பட்டது. எனவே அதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். நான் முன்பே சொன்னேன், இந்த இன்சொல் என்ற அறம் பொதுவாக எல்லா இடத்துக்கும் பொருந்தும் என்றாலும் விருந்தோம்பல், கொடை போன்ற இடங்களுக்கு பொருந்தும் என்பதனால விருந்தோம்புதற்கண் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காரு. ஈதல் என்பதை அவர் விருந்தோம்பல் என்ற பொருளிலும் உட்கொண்டிருக்கிறார் போல தோன்றுகிறது. ஈதல் என்பது ஒரு வகையாக கொடுத்தல் என்ற பொருளில் விருந்தோம்பலையும் ஒரு ஈதலில் அடக்குகிறார். விருந்தோம்பல் வேற, ஈதல் வேறை, தனியாகத்தான் வைத்திருக்கிறார். அதை முன்பே ஒரு முன்னுரையிலே சொல்லியிருந்தாலும் கூட அதை இங்கே அவர் இந்த சூழ்நிலையில ஈதல் என்பது விருந்தோம்பலை குறித்தது போல பொருள் எழுதியிருக்கிறார். அதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். சரி. முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளங்கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். அவருடைய உரை நேர்மையாக போகிறது. சரங்கவாணியும் அதே மாதிரிதான். ஒருவனை கண்டபோது முகத்தால் விருப்பத்தோடு இனிமையாக நோக்கி மனமொண்டி இன்சொல்லை இயம்புவதே அறம். இயம்புவதே அறம். கொடுப்பதன் கண்ணன்றுங்கிறது அந்த கான்டெக்ஸ்ட வச்சு அவர் அங்க பொருள் சொல்லியிருக்கிறார். இவர் அதை எடுக்கல. இவங்க ரெண்டு பேருமே அந்த குறிப்பெச்சம்னு சொல்றாரு. ஈதலின் கண் அன்று என்பது குறிப்பெச்சம். குறிப்பெச்சம்ங்கிறது டைரக்ட் இன்ஃபரன்ஸ். ஒன்ன சொன்னதுல இருந்து இன்னொன்றை பெறுவது. அங்க போகாதேன்னு சொன்னா அங்க போனா உனக்கு ஏதாவது கெடுதல் வரும்னு அர்த்தம். அந்த குறிப்பெச்சம், அந்த குறிப்பெச்சத்தை அவர் உட்கொண்டு பொருள் எழுதியிருக்கிறார். மற்றவர்கள் அதை கவனிக்கல, அதை விட்டுட்டாங்க, தேவையில்லைன்னு விட்டுட்டாங்க. சரி. வாக்கியம் இப்ப பார்க்கிற போது மணக்குடவர் முகத்தான் முக்கியமா கவனிக்க வேண்டியது, முகத்தான் அமர்ந்து நோக்கி அகத்தானாம் இன்சொல் சொல்ல வல்ல நாயின் அதுவே அறம்னு பிரிச்சிருக்காரு. நான் அதை விடுபட்டு போச்சேன் நான் சொல்றதுக்கு. அந்த இன்சொலின் அதே அறம் என்பது மணக்குடவருடைய குறிப்பு. இன்சொல் சொல்லின் சொல்ல வல்ல நாயின் அதுவே அறம் என்று மணக்குடவர் ரெண்டு வாக்கியமா பிரிச்சிருக்கார். நம்முடைய பரிமையாளர் ஒரே வாக்கியமாக எடுத்திருக்கிறார். அதை கவனிக்க வேண்டும். எனவே ஆனால் அதில் ஒரு பிரச்சனை வரும். இன்சொல் சொல்ல வல்லவனா என்று வருவித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அந்த நோக்கி என்பது கொண்டு முடியறதுல பிரச்சனை வருகிறது. அது நம்ம பிறகு விளக்குறேன். எனவே வாக்கியப்படுவார். அதனால்தான் இவர் இந்த வாக்கியமாக மாற்றிக் கொள்கிறார். பரிமையாளர் அறம் முகத்தால் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினது என்று பொருள் என்று வாக்கிய அமைப்பை கொண்டிருக்கிறார். அறம் ஈதலின் கண்ணது என்ற ஒரு குறிப்பெச்சம். அடுத்த இரண்டாவது வாக்கியம் தொக்கு நிற்குதுன்னு எடுத்திருக்கிறார். எனவே இந்த விருந்தோம்பல் அல்லது கொடை செயல்பாட்டின் கண் கொடுப்பதை விட இன்சொல் சொல்வதுதான் முக்கியம் என்று அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அறப்பண்பு, சிறப்பு பண்பு, விருந்தோம்பல் அல்லது ஈதலாகிய அறம் என்றெல்லாம் அந்த அறம் என்பதுக்கு பொருள் சொல்லலாம். அறத்துக்கு நிறைய பொருள் சொல்றாரு. அந்த சூழலை நோக்கி தான் பொருள் விடணும். எனவே ஈதலின் கண்ணது என்றவாறு பல்வேறு செயல்பாடு அந்த ஈதல் கொடுக்கிறது மட்டும், இந்த ஆக்ட் ஆஃப் கிவிங் மட்டும் இல்லை, இந்த ஆக்ட் ஆஃப் டெல்லிங் குட் வேர்ட்ஸ் அதுதான் முக்கியம் அப்படிங்கிறத இதுல மறுபடியும் வற்புறுத்துறார். முன்னாடி சொன்னதை வேற ஒரு வாக்கிய அமைப்புல வற்புறுத்துக்கிறார். ராமானுஜ கோயிராயர் என்ன பண்றாருன்னா, முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அப்படிங்கிறத நோக்க என்று வினைச்சமாக்கி, அது ஒரு நோக்க பொருளை சொல்ற மாதிரி, நோக்கினதனாலே முகத்தான் அமர்ந்தினது நோக்கினதனாலே அகத்தான் சொல்லினதே அறம். அதாவது நோக்கினதுனாலே வரக்கூடிய அகத்திலிருந்து வரக்கூடிய இன்சொல்லின் கண்ணதே அறம் என்று சொல்லலாம் என்று சொல்லியிருக்கார். அது அந்த அழுத்தம், இந்த பொருள் அழுத்தம் வேற இடத்துக்கு போய்விடுகிறது. அமர்ந்தினது நோக்குதலே போய்விடும். அதனால அந்த பொருள்
இதெல்லாம் சொல்லி பார்க்கலாங்கிறதுக்காக அந்த இலக்கண நோக்கத்துல உள்ள விஷயத்தினால நான் கூப்பிட்டு சொன்னேன். எனவே முகம் மலர்தல், இனிது நோக்கல், அகம் மலர்தல், இன்சொல் கூறல், கொடுத்தல்னு அப்படி ஒரு வருஷப்படுத்துறாரு. அங்க முன்னாடி வேற மாதிரி வருஷப்படுத்துறாரு நம்ம பார்த்தோம். எனவே முகத்தான், முகத்தாங்கிறதுக்கு அத்து ஆண், முகத்து முகம், கண்ட பொழுதே முகத்தால், கண்ணாலேன்னு அவர் பொருள் சொன்னார் முகத்துக்கு. முகனமர்ந்து, முகத்தான் அமர்ந்தினது முகன் அமர்ந்து, ரெண்டுக்கும் திருக்குறள முகம் பொருந்தின்னு சொன்னாரு. முகாலே என்று சொல்லி இங்க அது வேற்றுமை தொடராக சொல்கிறார். அமர்ந்து, விரும்பி, இனியனாய், இங்க பரிமேலழகர் பொருள் சொல்வார். பொருந்தி என்று அவர் அதே பொருள் சொல்வார். இனிது இனிதாக, நோக்கி நோக்கி, அகத்தானாம் பின் நன்னிய வழி மனத்துடனே, மனத்துடன், மனத்தோடே பொருந்தி, வித் ஹோல் ஹார்ட் அப்படிங்கிற அர்த்தத்துல உடனிகழ்ச்சி பொருள். அகத்தானாம், அகத்தோடு பொருந்தி ஆகிய ஆம். இன்சொலினது, குறிப்பு வினையாளனையும் பேராகிறது. இன்சொலினது, இன்சொலினது, இன்சொல் சொல்லுதலின் கண் அப்படின்னு சொல்லி இனிய சொற்களை சொல்லுதலின் கண்ணதே ஏகாரம் பிரிநிலையாக கொள்ள வேண்டும். இந்த செயல்பாடுகள்ல அதாவது முகம் மலர்தல், அகம் மலர்தல், முகம் மலர்தல், இனிய சொற்களை சொல்லுதல், பிறகு அகம் மலர்தல், கொடுத்தல் என்ற இதுல இன்சொல்ல ஏனைய செயல்பாடுகளிலிருந்து பிரித்து இன்சொல்லிலே இருக்கிறது என்று பிரிநிலையாக இந்த ஏகாரத்தை கொள்ள வேண்டும். தேற்றமாகவும் நம்ம நினைச்சு பார்க்கலாம். வழக்கமாக நம்ம தேற்றம்னு எனக்கு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அது பிரிநிலையாக எடுக்க வேண்டும். சொல்லுதலன் கண்ணதே இனிமை சொல்ல வல்லனாயின் சொல்லி அவர் அதை சொல்ல வல்லன்கிறது கொண்டு போய் ஏகாரத்தை அவர் தனியாக கொண்டு போயிடுறாரு. வடக்குழல் வாக்கியத்தில் அதே, அதுவே, அது அவரும் வந்து பிறநிலை பொருளாத்தான் சொல்றாரு. அதுவே என்று அவர் பிடிக்கிறாரு. ஆனா அதே அப்படிங்கிறது அதுவே என்றுதான் வரும். அது புணர்ச்சியில ஒரு சின்ன சங்கடத்தை உண்டாக்கும். அது அதே அதேன்னு நம்ம இன்றைக்கு சொல்றோம். ஆனா பழைய தமிழ்ல அதுவேன்னு தான் வரணும். அது அது என்பது முற்றியுலகுறோம். முற்றியுலகுறத்தின் முன்னாடியே வந்து உயிர் வரும்போது அது கெடணும், கெடாது. அதனால அதுவே என்று வர வேண்டும். எனவே அந்த ஒரு இலக்கண குறைபாடு இருக்கிறதுனால அப்படி விளக்க முடியாமல் பரிமேலழகர் இப்படி சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம கவனித்துக்கணும். அதே எங்க இருக்கு, மணக்குடல் சொன்ன பொருள் இருந்து ஏன் வேறுபடுங்கிறது. சரி, எனவே நீ உதவி செய்வது, பணம் கொடுப்பது, விருந்து கொடுப்பது அறம் என்பது 4 இனிய வார்த்தை சொற்களிலே இருக்கிறது. அதிலே சிறந்து விளங்குகிறது. நீ செய்கிற இந்த விருந்து, ஈதல் போன்றவற்றில இருக்கக்கூடியது முக்கியமான ஒரு கண்ணி, இனிமை சொல் என்று சொல்லி அதுக்குரிய கான்டெக்ஸ்ட சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இந்த திருக்குறளுடைய மையம் என்று எனக்கு தோன்றுகிறது. எனவே இதுல வேற இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். அறத்துக்குடைய விளக்கத்துக்கு நான் இப்ப போகல. அறம் பல இடங்கள்ல வருகிற வழக்கு பொறுத்து இருக்கு. நான் ராமானுஜ கவிராருடைய விளக்கத்தையும் சொல்லிட்டேன். அதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. அது இப்போ இந்த பொருள் இனிமை சொல்வதை விட வேற இன்முகத்தை நோக்குவதற்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறோம். எனவே அந்த பொருள் ஒரு சங்கடப்படுத்துகிறது. இப்படி ஒவ்வொருவரும் சொல்கிற பொருள்களில் காலந்தோறும் அவர்கள் அன்றைய வழக்கு நோக்கி உள்ள பொருள்களை சொல்வது, தங்களுக்கு தெரிந்த பொருளை சொல்வது, மூன்றாவது அந்த மொழி வழங்குகிற காலத்தை சேர்ந்த பொருளை சொல்வது, இதையெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இலக்கண சிக்கல்களையும் நோக்கி பொருள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்புறம் அந்த பொருட்சூழலை எது முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நோக்கி பொருள் சொல்ல வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் நோக்கித்தான் உரையாசிரியர்கள் பொருள் சொல்கிறார்கள் என்பதை இந்த இலக்கண விளக்கங்களின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லி நான் இந்த உரையை இதோட நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சார், நம்ம முதல்ல பார்த்த அந்த அகனமர்ந்து ஈதலின் நன்றேல நன்றுங்கிறது குறிப்பு வினைமுற்று. அதுக்கு எழுவை அதுங்கிறது இல்லாம இருக்குதானங்க சார் தொடர்ல? அகனமர்ந்து ஈதலின் நன்று முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின்னு கண்டிஷனல்ல தான் ஆமா, நீங்க அது சரிதான். நீங்க சுட்டி காட்டுறது முக்கியமான ஒரு கருத்து. அதுக்கு பரிமேலழகர் எப்படி சொல்லியிருக்காரு, அதாவது அந்த பெறுதல் தன்மையை தான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையாக பெறுதல், இன்சுலனாக பெறுதல் இருக்கு இல்லையா, அந்த கட்டளை வினையச்சத்தில் எல்லாமே நீங்க வந்து கட்டளை வினையச்சத்துல உள்ள இருக்கக்கூடிய ஒரு தொடர் இருக்குல்ல, வாக்கியம் இருக்கு இல்லையா, நீ வந்தால் நல்லதுன்னு சொன்னா நீ வருவது நல்லது இருக்கு இல்லையா. சரிங்க சார்.
நான் சொல்ற விளக்கம் சரிதானா? இல்ல நீ அது புரியுதுங்க சார். இன்சொலன் ஆக போதும்னா நம்ம பெரியன் மாதிரி யோசிக்கலாம். அதுக்காகத்தான் கேட்கிறேன். சரிதாங்க சார், சரிதாங்க சார். அதாவது நாம வந்து கட்டளை வினைச்சத்துக்குள்ள ஒரு வாக்கியம் இருக்குது. அந்த வாக்கியத்தை தான் நீங்க அது எழுவாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க கேட்கிற கேள்வி நானும் சிந்திச்சேன். அந்த இடத்துல அதுக்கு எது எழுவாய்ன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது நம்ம வழக்கமா அது ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறப்ப இந்த சிக்கலை நம்ம ஊன்றி கவனிப்போம். இந்த இடத்துல எது சப்ஜெக்ட் எப்படி போடணும்னு. நான் தமிழ்ல பேசுற போது நம்ம மனசுக்குள்ளேயே எல்லாம் உட்கோளாக இருக்கிறதுனால, நம்முடைய உள்ளுணர்வு இருக்கிறதுனால இன்டர்னலைஸ் நம்ம கிராமர் அது வெளிப்படாது. நம்ம எல்லாருமே இலக்கணத்தோட தான் பேசிட்டு இருக்கோம், எழுதிட்டு இருக்கிறோம், உரையாடிட்டு இருக்கோம். இலக்கணம் இல்லாத யாருமே கிடையாது. அது என்னன்னா நம்ம எடுத்து சொல்லுறோம், அவ்வளவுதான். அதனால நீங்க கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி. அதுல வந்து நீங்க பெரிது என்பதுல பெறுதலை உடையவனாக இருந்தால் ஒருவன் என்று பொருள் எழுதியிருப்பார். இல்லையா? அப்படித்தான் எழுதியிருக்காரு. ஒருவன். எல்லாத்துக்கும் ஒருவன் கொண்டு இருப்பாரு. இல்லையா? இதுல ஒருவன் போடலைங்க சார். அவர் போடல. அதை நீங்க உட்கொண்டு, ஏன்னா வந்து நம்ம தமிழ்ல வந்து நீங்க வினைமுற்ற கொண்டு அவாய் நிலையால எழுவாயை கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? ஆமாங்க சார். உடையனாக பெறின்னா ஒருவன் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்ல அப்பேரு நன்று அப்படிதானங்க சார் முடியணும். இன்சுலன் ஆக பெறின் அப்பேரு நன்று அப்படிதானங்க சார், அப்படி எடுத்துக்கலாம் இல்லைங்க சார். ஒருவன் உடையனாக பெறின் பெறுவது நன்று இல்லையா? ஆமா சார், ஆமா. சரிதாங்க சார். பெறுவது நன்றுன்னு எடுக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா ஏன் அவரு அப்படி அந்த மாதிரி இருக்கிறது எந்த அனாலிசிஸ்ல சொல்லுவோம்? நேரா வரும்போது பெரின் நன்று மட்டும்தானே இருக்குது. அப்ப நம்ம அதை டிரைவ் தானே பண்றோம். அப்படின்னா அதை எப்படி அந்த அனாலிசிஸ நம்ம விளக்குறது? அதை பெற்றால்னா அவன் பெறுவது, அதாவது பெற்றால் அவன் வந்தால் நல்லது, அவன் வருவது நல்லது, ரெண்டு பாசிபிலிட்டியும் இருக்கு. அவன் வருவது நல்லதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் வருவது டோட்டலா தட் வில் பி தி இது சப்ஜெக்ட். அத மொத்தமா நம்ம சப்ஜெக்டா எடுத்துக்குவோம். அவன் வருவது நல்லது, அவன் வந்தால் நல்லதுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து அப்படி சப்ஜெக்ட் இல்ல அப்படின்னா அதுக்கு எந்த வகையில எந்த இடத்துல இருந்து ஒரு இலக்கண முறையை நம்ம எப்படி கொண்டு வருவோம்? அதாவது வருவது அப்படிங்கிற வாக்கியம் உள்ள இருக்குது. அதுக்கு கூட நீங்க வருவது செய்தால் என்பது அதை அவன் செய்தால் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னொரு வாக்கியத்தை நம்ம கொண்டு வரலாம். நீங்க கேக்குறது அந்த குழப்பமான இதுதான். அது யாராவது செய்திருக்காங்களா இது வரைக்கும் செய்தவங்க? இந்த மாதிரி கண்டிஷனல் சென்டென்ஸ் பத்தி செய்திருக்காங்க. மாதவன் சாருக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, செய்திருக்காங்க. கண்டிஷனல் மோகன்ராஜ் யாராவது செய்திருக்காங்களா? சுசீலா மேடம் அவங்களோட இதுல பாக்கணுங்க சார். ஓல்டு சின்டாக்ஸ் பத்தி அவங்க ஒரு புக் போட்டாங்க. இல்ல கண்டிஷனல் சென்டென்ஸ்லயே இது வருது இல்லையா? கண்டிஷனல் சென்டென்ஸ்ல உங்களுக்கு இருக்கிறது ஒரு வாக்கியம் இருக்குது இல்லையா? ஆமாங்க சார். அந்த வாக்கியம் எப்படி இணைவு பெறுகிறது தான் இந்திரானுடைய கேள்வி. பொதுவா கண்டிஷனல் வந்து ரெண்டு ஃப்ரேஸ் சார். அது இப்ப சுட்ட வேர்டு மாதிரி சுட்டதால் ஏற்பட்ட வேர்டுன்னு ரெண்டு ஃப்ரேஸ் தான் கொண்டு வருவாங்க. கண்டிஷனல்னாலே அதுக்குள்ள ரெண்டு இருக்குன்ற மாதிரி தான் சார் எடுத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா. அது வந்து எப்படி இணைவு பெறுகிறதுங்கிறது அது வந்து நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிராமர்ல தான் சொல்லணும். இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இல்ல அதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப அவன் வந்தால் நான் தருவேன்னா பிரச்சனை இல்ல. இப்ப அதே மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அவன் வந்தால் அது நல்லது அப்படிதான் நம்ம முடிக்கணும். அப்ப அதுக்குள்ள இருந்து எடுக்க கூடாதுல்ல. இல்ல இந்திரா, இப்போ நீ வந்தால் தருவேன்னு சொன்னா இந்திரா, நீ வா நான் அப்பொழுது தருவேன்னு ரெண்டு வாக்கியம் எடுக்கிறோம் இல்லையா? இல்ல எப்படி வேணாலும் எடுக்கலாம். அதாவது ரெண்டாவது சென்டென்ஸுக்கு வந்து இப்ப சென்டென்ஸ்ல நமக்கு பிரச்சனை. கேள்வி எது எழுவாய் என்பதுதான் அவர் கேட்ட கேள்வி நமக்கு. அப்ப எழுவாய் நம்ம வந்து முடிவு பண்ணும்போது இப்ப அவன் வந்தால் நான் தருவேன்னு சொன்னீங்கன்னா அவன் வந்தால் நான் தருவேன். இப்ப நான் தருவேனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப அதே மாதிரிதான் நம்முடைய கேள்வி வந்து அது நன்று அப்படின்னு சொன்னா அப்ப எனது நம்ம வந்து பெரின் நன்று அப்படின்னு சொன்னா அப்ப அது நன்றுன்னு பாசிட் பண்ணுவீங்களா அல்லது இதுக்குள்ள இருந்து ஒண்ணு டிரைவ் பண்ணி அதை கொடுப்பீங்களா? அதுதான் கேள்வி. அதாவது அந்த பேட்டர்ன்ல போனா அவன் நீ வந்தால் நான் தருவேன் அப்படின்னு சொல்லும் போது நான் தருவேன் அப்படிதான். தருவேன்னு சொன்னாலும் நீங்க நான் தருவேன்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஆமா, வந்தால் நீ வந்தால்னா நீ வருவது நீ வருவது
நீ வா, நீ வான்னு எடுத்துக்கோங்க. இதுல முன்னிலை வாக்கியத்தை எடுத்து பாருங்க. ஏவல் வாக்கியம், நீ வா அப்ப தர்றேன். கரெக்ட். அங்க பிரச்சனையே இல்ல, நமக்கு அது எல்லாமே கரெக்ட் தான். இப்ப நமக்கு வர பிரச்சனை என்னன்னா, இப்ப இதுல வர ஒரு பேட்டர்ன் வந்து நீ வந்தால் நல்லது அல்லது அவன் வந்தால் நல்லதுன்றதுக்கு ஈக்குவலண்டா அவன் வருவது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதனால நீங்க இப்ப எப்படி சொல்றீங்கன்னா, அவன் வந்தால வந்து அவன் வருவதுன்னு மாத்தி அப்படி எடுக்கணுமா, அல்லது அவன் வந்தால் அது நல்லதுன்னு எடுத்துட்டு போயிடலாமா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதுல அந்த அதுங்கிறது மறுபடியும் சுட்டாத்தானே வருது, முன்னாடி இருந்தானே வருது. ஆமா, அது பரவாயில்ல. முன்வாக்கியத்தினுடைய சுருக்கம் தானே அது. இந்திரா, அந்த அதுங்கிறது முன்வாக்கியத்தினுடைய சுட்டுத்தானே. இல்ல சார், அது சுட்டுதான், அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த பேரலல் சென்டென்ஸ் வந்து அவன் வந்தால் நான் தருவேன் அப்படிதானே பேரலல் சென்டென்ஸ். அதுக்கு அந்த எப்பெல்லாம் கண்டிஷனல் வருதோ அதுக்கு நிகரான ஒரு இணைத்தொடர் நீங்க வச்சீங்கன்னா அவன் வந்தால் நான் தருவேன் அப்படிதானே நம்ம சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி தானே இதுக்கும் அதே போல ஒரு இணைத்தொடர் அமைப்பது தானே நல்லது என்பது என்னுடைய இது கேள்வி. மற்றபடி நீங்க அவன் வருவது நல்லதுக்கும் அவன் வந்தால் நல்லது ரெண்டுமே நமக்கு ஆல்டர்னேட் சென்டென்சஸ் தானே நமக்கு இருக்குது. அதனால அப்படியும் எடுக்கலாம். ஆனா எது மொத்தத்துல எல்லா விதமான இதையும் பார்க்கும்போது எந்த வகையான பகுப்பு முறை பொருத்தமாக இருக்கும்? இது சிந்தனைக்கு தான். நான் அப்படி யோசிக்கும் போது சிந்தனை அது பார்க்கணும். இந்த கோணத்துல சுட்டி காட்டினதுக்கு நன்றி ரெண்டு பேருக்கும். நம்ம யோசிப்போம் அந்த வெண்ணேச்ச வாக்கியங்களை வந்து எப்படி நம்ம உடைச்சு பாக்குறது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஏன்னா எழுவாய் இல்லாத மாதிரிதான் நிக்குது. எனக்கு வேண்டும் மாதிரி அதுவும் நிக்குது. இப்ப மழை பெய்யும் நன்றுன்னு சொல்லுங்க. மழை பெய்தால் நல்லது, மழை பெய்வது நல்லது, மழை பெய்ய பெற்றால் அல்லது இப்படி எல்லாம் நம்ம எடுக்கலாம். நிறைய இருக்கு. இப்ப மழை பெய்வது நல்லது, மழை பெய்தால் நல்லது, ரெண்டுக்கும் இடையில ஏதாவது ஒரு சின்ன வேறுபாடு இருக்குதா? உணர்வு நிலையிலையோ அல்லது செமாண்டிக் நிலையிலையோ ஏதாவது ஒரு வகை இருக்குதா? அது இன்னொரு கேள்வி. இந்த மாதிரி சொற்றொடர் கண்டிஷனல்ங்கிறது தனியா தான் கொண்டு வரும். பெய்வது ஆனால், மழை பெய்வது ஆனால் அல்லது, மழை பெய்வது ஆயின்ங்கிற ஒரு இடைச்சொல் இருக்குது இல்லையா? அந்த இடைச்சொல் போட்டு தான் நம்ம இணைக்க வேண்டியிருக்கு வாக்கியத்தை. பார்க்கணும் அந்த இணைப்பு எப்படி வருகிறது, அந்த இணைப்புக்குரிய முறை என்னங்கிறத நீங்க யோசிக்கலாம். நம்ம யோசிப்போம். இதே மாதிரி கண்டிஷனலா முடியற மற்ற குரல்லையும் அவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்றது பார்த்தா கூட நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சார். பார்க்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னு. அவர் வந்து பார்ப்போம். நிறைய கண்டிஷனல் நிறைய இருக்கும். நிறைய பெற்றால்ங்கிறது இருக்கும். பெரின்னு முடிகிற பாட்டு நிறைய இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய ஒரு அமைப்பு திருக்குறளுக்கு. சார் ஜெயராமன் சார் ஏதோ பேசணும்னு நினைச்சாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஜெயராமன் சார் இங்க ஜெயராமன் இங்க காணுமே. ஜெயராமன் சார் எங்க சார் இருக்கீங்க? சார் இருக்கேன். அது ஏதோ ஆன் பண்ண அது ஆஃப் ஆயிருக்கு, என்னன்னு தெரியல. தானா ஆஃப் ஆகுதா இல்ல அட்மின் யாரு எஃப்சி மேடம் தான் ஆஃப் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ரைட், தேங்க்யூ. இந்த சுட்டு முதலாகிய காரணக்கிழவின்னு ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது ஒண்ணு, அதையும் இதுல தொடர்படுத்தி பார்க்கலாம். ரெண்டு வந்து இந்த அகன மருந்து முகன மருந்துன்றது அது ஒரு கான்ட்ராஸ்டா தான் சொல்றாரு. அந்த கான்ட்ராஸ்ட்ல வர்றப்ப நீங்க முகநக நட்பது என்ன, அகநக நட்பதே நட்பு, முகநக நட்பது நட்புன்னு அங்க சொல்றாரு. அங்க சொல்றதும் இதுவும் கான்ட்ராஸ்டா இருக்கு. அப்ப என்னன்னா இந்த கல்யாண நேரத்துல பொண்ணு மாப்பிள்ள தான் உயர்ந்தவங்க, மற்றதெல்லாம் கீழே இருக்கிற மாதிரி அவர் எதை எடுத்துக்கிறாரோ அதை வந்து உயர்த்தி விட்டுறாரு. மற்றதெல்லாம் மட்டம் தட்டுறது வேலைதான் அவர் பண்றாரு. பல இடங்கள்ல திருக்குறள்ல அந்த மாதிரி பண்ணிட்டு போறாரு அவரு. இந்த ஏகாரம் சொன்னீங்க இல்லையா, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கைன்ட்டு வரும். அந்த ஏகாரம் அங்க ஒண்ணு சொல்லுவாரு. அரண் பட்டதே இல்வாழ்க்கைன்றப்ப அங்க வந்து துறவரந்தே அரண் இருக்கிறப்ப இல்லறத்தையும் அறவரம் தான் என்று ஒரு உயர்த்துவதற்காக ஏகாரம் போட்டு சொல்றாரு. அதே ஏகாரம் தான் இங்கேயும் வந்து அந்த ஏகாரம் தான் இங்கேயும் உட்கார்ந்துருக்கு. முகன் அமர்ந்து நட்பது நட்பு அல்ல. ஆனா இங்க வந்து முகத்துல புன்னகையோட பேசுறது அது அதை வந்து உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதையும் ஒரு அறம் தான் அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு அவரு நினைக்கிறாரு. அதனாலதான் அக நிலையில வர்ற ஒரு இது போலியா இருக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா அதுல முகத்துல இருக்கிறது மட்டுமே அவர் போலின்னு ரொம்ப கண்டிக்கிறாரு.
ஆனா இங்க வந்து அவரை வந்து அகமா இருக்கிறத விட புறமா இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாருன்னு என்ன அர்த்தம்? அப்ப அந்த மொழிக்கு ஒரு முக்கியத்துவம், வெர்பலா இருக்கிற விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால நான் வெர்பலுக்கு அவரு ரொம்ப கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி தெரியும். இல்ல நம்ம யாருக்காவது ஒண்ணு கொடுக்கும்போது முகத்தை சுழிச்சுக்கிட்டும் கொடுக்கலாம். ஒருத்தருக்கு வந்து விருப்பமே இல்லாம ஐயோ கேட்டாங்களே எப்படி கொடுக்காம இருக்கிறது எப்படியும் கொடுப்போம். அதனாலதான் அவர் முகம் அமர்ந்து இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வராங்க, வேண்டாத ஆளு, நம்ம எதிர்பாராத ஒருத்தர் அப்படின்னா நம்ம முகமே காட்டிடும்ல, நமக்கு முகம் சிரிக்காது, கண் அது சிரிக்காது. குடும்பத்துல மேடம், குடும்பத்துல மகன் மகள் எல்லாம் கேக்குது, பைக் கேக்குறான், 1 லட்சம் செலவு வேணுன்றான், அதெல்லாம் திட்டிட்டு தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் அவர் சொல்றாரு முகம். நீங்க வந்து ஒண்ணு கொடுக்கும் போது அது மகிழ்ச்சியோட ஒருத்தரை வரவேற்கணும். அந்த முகபாவம் மாறாம பார்த்து அப்படி இருக்கிறது தான் உண்மையான ஒரு விருந்தோம்பல், அல்லது என்ன சொல்றது, அது அந்த இன்சொல்லும் இதுவும் முக்கியமானவை. வராது நமக்கு வார்த்தை. ஒரு பிடிக்காத ஆள்னா நமக்கே வார்த்தை வராது சில நேரம். அவங்க காயப்பட்ட இடங்களெல்லாம் இருந்தோம்னா எவ்வளவுதான் நம்ம விரும்பினா கூட எனக்கெல்லாம் வராது. நான் சிரிச்சா, கண் சிரிச்சாதான் நான் சிரிக்கிறேன்னு அர்த்தம், இல்லைன்னா சிரிக்காது. இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்றாங்கல்ல. அகத்துல மகிழ்ச்சி இருந்தா தான் முகத்துல வரும், இல்லைன்னா வராது. அப்போ வேண்டாத ஆட்களை எப்படி வரவேற்க முடியும்? முகமே காட்டி கொடுத்துற நீ ஓடி போன்ட்டு. ஆமா ஆமா, அது முதல் திருக்குறள் சொல்லிட்டாரு அந்த விருந்தோம்பல. இங்க இன்சொல் 2வது ரொம்ப முக்கியமான கண்ணி, நல்ல வார்த்தை சொல்றது. அது இந்த சூழலை வச்சு சொன்னாலும் பொது இடத்துக்கும் பொருந்தும். ஒரு 2 பேர் உரையாடும் போது இந்த உறவாடலில இன்சொல் சொல்வது முக்கியமான ஒரு பண்புங்கிறதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லி நகுதேன்னு ஒரு பாடம் வந்து பிரதிபேதம்னு சொல்றாரு இவரு வைமுகோ. அது அந்த எல்லா ஆசிரியர்கள்ட்டையும் வருதா இது? அது எப்படி யாப்புக்கு எப்படி வரும் பிரபாகரன்? அது கவனிக்கல, யாப்ப கவனிக்கல, அந்த பாடத்தை தான் கவனிச்சேன். அது யாப்புக்கு பொருந்துமாங்கிறது கவனிக்க. நீங்க பாருங்க எப்படி. யாப்புல பிரச்சனை இல்லை சார், யாப்புல பிரச்சனை இல்லை, கரெக்டா தான் வரும். ஓ அப்படியா? நம்ம யாப்புல பிரச்சனை வராது. மற்றபடி பாடம் தான் அது நம்ம எப்படி சொல்றோம்னு தெரியல. அது அகுதேங்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகுன்னா, அவர் வந்து ஏ அப்படிங்கறத இடைச்சொல்ல எடுத்திருக்காரு. அது என்பது இவரு சுட்டுப்பெயரா எடுத்திருக்காரு. அகுதேங்கிறப்ப சுட்டுப்பெயர் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அகுது இஃகு அந்த ஆயுதத்தை இடும்போது அதை சுட்டுப்பெயராக்குறதுக்கு வற்புறுத்துற மாதிரி இருக்கு. அப்படித்தான் எனக்கு தோணும். சரிதான் நான் சொல்ற கருத்து? ஆமா சார், ஆமா ஆமா. அகுதே அறம். சொல்லுங்க. இதேன்னு எடுத்தாலும் நேர், அப்புறம் அதுக்கு இடத்துல மாமுன் நிறை அறம்னு வந்துடும். இன்சுலின்னு எடுத்தா கூவிளம், விளமுன் நகுதே, அது வந்து நேர் வந்துடும். விளமுன் நேர், அதுவும் வந்து வெண்பா தலையில ஒன்றும் பிரச்சனை ஏற்படுத்தாது. ஓஹோ, சரி. நான் பார்க்கல, அதை கவனிக்கல. கடைசியில தான் கவனிச்சேன் இந்த பாட வேறுபாடு இருக்கிறத. நீங்க சொல்ற ஒரு கருத்தை யோசிக்க வேண்டியதுதான். இந்த அகுதுங்கிறது சுட்டு வந்து அவரை சுட்டாக்குறதுக்காக அதை பற்படுத்தினாரான்னு தெரியல. பொருள் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பாக்குறேன். நம்ம கவிராசர் வந்து மனம் சந்தோஷத்துடன் ஒருவனுக்கு ஒரு பொருளை கொடுக்கறதுல நல்லது, இறக்கிறவனை கண்டவுடனே நல்ல வசனங்களை சொல்லுதல். அப்படி ஒன்றும் அவர் தெளிவா இல்லை. கொடுக்கறதிலும் நல்லதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுங்கிறத பிரிச்சு போடுற மாதிரி அவர் ஒன்றும் பொருள் சொல்லல. சில பேர் அசை நிலைன்னு போயிடுறாங்க. அதாவது அவங்க வந்து, அதாவது சாரி, நான் இதனுடைய கண்டென்ட் லெவலுக்கு போயிட்டேன். அதாவது இப்ப சிலர் வந்து பேசுவாங்க, நம்ம ஏதாவது கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மணிக்கணக்கா பேசி நம்மகிட்ட நல்லா சிரிச்செல்லாம் பேசுவாங்க, நம்ம கேட்ட காரியம் ஆனா நடக்காது. அப்ப அந்த மாதிரி கான்டெக்ஸ்ட் இங்க எப்படி ஃபிட் ஆகும் அப்படின்னா, அந்த இனிமையான சொல் இல்லாமல் ஒரு பொருளை கொடுப்பதை விட அந்த இனிமையான சொல்லோடு சேர்ந்து கொடுக்க வேண்டும், அப்படிதானே நம்ம எடுக்க முடியுங்க. இல்லைன்னா அவன் கொடுக்காம சும்மா நல்ல முகத்தோட பார்த்துட்டு போயிட்டானா அது
எப்படி எனக்கு அதனுடைய விளக்கங்கள் சரி சரி எல்லாம் அதான் நீங்க உடனடிக்கட்சி பொருளே உடனடிக்கட்சி பொருளா தான் பொருள் சொல்லியிருக்காரு பரிமேலழகர். அதான். அதோடு ஏன்னா அதாவது இப்ப சிலர்கிட்ட நம்ம கேட்டோம்னா செய்றேங்க நல்லா 1 மணி நேரம் பேசுவாங்க நம்மகிட்ட. கடைசியில பார்த்தா நல்ல புன்னகையோடையும் எல்லாத்தோடையும் தான் பேசுவாங்க. கடைசியில ஆமா. அந்த காரியம் நடக்காம போறது பல நேரங்கள் இருக்குங்க. பல நீங்க நேரங்கள் இல்ல நாளைக்கு நம்ம அரசாங்க அலுவலகங்களுக்கு போனா நான் செய்திடறேன் சார் அப்படிம்பாங்க. அதுக்கு அர்த்தம் செய்ய மாட்டேன்னு அந்த அர்த்தம். சார் எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. சார் நாம சொல்லுங்கம்மா. வந்து மொழிபெயர்க்கும் போது திருக்குறளோட இலக்கண அமைதியை நோக்கி மொழிபெயர்க்கிறதா அல்லது பொருளை நோக்கி மொழிபெயர்க்கிறதாங்க சார்? இந்திரா இதுக்கு விளக்கம் சொல்லுங்க இந்திரா. இல்லம்மா 2ம் சேர்ந்து தானே போகும். நீங்க வந்து இலக்கணம் இல்லாம நீங்க ஒரு குறிப்பிட்ட இலக்கணத்தை வைத்து அதுக்கு வந்து இப்ப சார் சொல்ற மாதிரி ஒரு 4 வகையான இலக்கண அமைப்புகள்ல இருந்து அதை விளக்கலான்னு வச்சுக்கலாமே. நீங்க உங்களுடைய நோக்கத்தை பொறுத்தது. இப்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் திருக்குறள் வந்து எல்லாரையும் போய் எட்டணும். அதனால நான் என்ன செய்வேன்னா உள்ளதுல எளிமையான இலக்கண அமைப்பு, எல்லாருக்கும் புரியக்கூடிய இலக்கண அமைப்பு, நல்ல பொருளை கொடுத்தது என்றால் அந்த இலக்கண அமைப்பை தான் நான் எடுத்துக்குவேன். நான் பெருசா ஆனா இலக்கண அமைப்பே இல்லாம பொருளே சொல்ல முடியாது இல்லம்மா. இல்ல பொருள் சொல்லும்போது பொறுத்து அந்த இலக்கணம் ஆனா நிறைய பேர் சொல்றாங்க மேடம், இலக்கண அமைப்பை பற்றி கவலைப்படாம அவங்க பாட்டுக்கு பொருள் சொல்றவங்க நிறைய இருக்காங்கல்ல. இல்ல அப்படி எடுக்க முடியாது. அப்படி எடுத்தா அது வந்து வேற ஏதாவது செய்யும். அதனால இலக்கண அமைப்பு வேணும். இலக்கண அமைப்பு இருந்தா தானே நீங்க பொருளே சொல்ல முடியும். இல்லாம பொருளே சொல்ல முடியாதுல்ல. ஒரு வார்த்தையை வச்சுட்டு பிரசங்கம் கதா காலட்சேபம் பண்ண மாதிரி பண்ணிட்டு போனா அப்புறம் அது பொருளாகாதுல்ல. அப்படியும் பண்ணலாம். அதுதான் அவங்க கேக்குறாங்க. இல்ல இலக்கண அமைதி வேணும். இல்ல இலக்கணம் இல்லாம இல்லைங்க அந்த மேம். அதாவது இப்போ திருக்குறள் டிரான்ஸ்லேஷன் மலையாளத்தை எடுத்து பார்க்கும்போது அவங்க சில உரைகள்ல வந்து என்ன அப்படின்னா அவங்க பொருளோட அடிப்படையிலேயே சொல்லிட்டு போறாங்க. அங்க பொருளுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. புரிஞ்சுக்கிற பொருளை வச்சு சொல்லிருப்பாங்க. அதாவது இதுல என்ன பிரச்சனைன்னா இப்போ நம்ம ஒரு இலக்க ஒரு சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பா அமைக்கணும்னா அப்ப இந்த 2 நிலைகள்லயும் போறதா இல்ல பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுறதா அப்படிங்கிற ஒரு இது வந்ததுனால கேட்டுச்சு சார். இல்ல இதுல என்னன்னா அந்த நமக்கு ஒரு இப்போ ஒரு மூல மொழி இருக்கு, இன்னொன்னு வந்து ஒரு நம்ம எந்த மொழிக்கு மொழிபெயர்க்கிறோமோ அது இருக்குது. ஆனா இப்போ சில நேரங்கள்ல நாங்க ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் போது கூட என்ன பிரச்சனை வருதுன்னா நம்ம தமிழ்ல இருக்க அதே இலக்கண அமைப்பு ஆங்கிலத்துல கிடைக்காது. அப்படி இருக்கிற இடத்துல நம்ம பொருள் வந்து தலைகளா போற மாதிரி செய்திடக்கூடாது. எப்பவுமே அந்த பொருள் தான் நமக்கு முக்கியம். ஆனா பொருளுக்கு அந்த இலக்கணத்தை அதாவது அந்த சொற்றொடர் அமைப்பை வச்சு சொல்ற பொருள் கரெக்டா வர மாதிரி எழுதுறது தான் என்ன கேட்டா பெட்டர். ஆனா முன்னாடி அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்கல்ல. இப்ப மலையாளத்துல மொழிபெயர்க்கிற ஒருத்தருக்கு தமிழினுடைய நுட்பங்கள் எல்லாம் தெரியாது. அவங்க என்ன செய்திருப்பாங்க, அதுவும் திருக்குறள்ல சில திருக்குறள்லாம் நம்ம 100 தடவை வாசித்தாலும் நமக்கு புரியாத திருக்குறள் இருக்குது. அந்த மாதிரி திருக்குறள் வரும்போது அவங்க பொருளை வச்சுதான் மொழிபெயர்த்திருப்பாங்க. வேற ஒண்ணும் செய்திருக்க முடியாது அவங்களுக்கு. சரிங்க. ஓரளவுக்கு ஹெப்சிக்கு விளக்கம் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்றேன். அவங்க சொல்றதுக்கு மேல் கொண்டுள்ள விளக்கமாக, அதாவது இதுல வந்து பொருள் முக்கியமா இலக்கணம் முக்கியமாங்கிற கேள்வியே இல்லை. எல்லாமே பார்க்க வேண்டும். புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாங்கிழமை தரும்னு சொல்றீங்க இல்லையா? அந்த புணர்ச்சி அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச பொருள் வந்து சேர்தல், சேர்க்கை அப்படின்னு பொருள் நாம சொல்லுவோம். நம்ம எல்லாரும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கு. ஆனா அந்த இடத்துல புணர்ச்சிங்கிறது புணரும் இடம் அப்படின்னு பொருள் எழுதுவார் பரிமேலழகர். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லி வழக்கமா சொல்றது எடுத்துக்காட்டு சந்திப்பு. உங்கள் சந்திப்பு எனக்கு மகிழ்ச்சி தந்ததுன்னு சொல்றப்போ சந்திக்கை என்ற செயல். பொள்ளாச்சி சந்திப்பிலிருந்து சித்தூருக்கு போகலாம். சித்தூர் போக முடியாது இல்லையா கீதா? பாலக்காட்டுக்கு போகலாம். சந்திப்புங்கிற சந்திக்கிற இடம். போலாமா? சரி சரி. அப்ப சந்திக்கிற இடம்னு அர்த்தம். ஆமா. அப்ப புணர்ச்சிங்கிற அந்த இடத்துல புணர்ச்சின்னா ஒன்றாக இருக்க வேண்டிய இடமும் பழகுதலும் பழகுதல் வேணும், உணர்ச்சி தான் வேணும். 3 விஷயத்த சொல்றேன். ஏன்னா ஒரே இடத்துல இருக்கிறது, பழகிறது, உணர்ச்சி. இதை பத்தி பேசுறப்ப புணர்ச்சிங்கிறதுக்கு புணர்ச்சி பழகுதல், புணர்ந்து பழகுதல்னு பொருள் எழுதிருவாங்க. அதான் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க.
அப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்க வந்து கவனிக்க வேண்டாம். அதாவது சொல்லுக்கு பொருள், சொற்பொருள் வரும், ஒரு இலக்கண கூறுகளுக்கு இலக்கண பொருள் வரும். அப்புறம் நான் இப்ப பார்த்தோம் இல்லையா, அமர்ந்துங்கிறது வந்து வினை எச்சமா வருதா, வினை அடையா வருதா, அது மாதிரி கோணங்கள் தான் பார்க்கணும். எல்லாம் பார்த்து அதான் மற்றவர்கள்லாம் விளக்கணாங்க தெளிவா. இந்த சந்தேகம் வரக்கூடாது ஹெப்சி உங்களுக்கு. இல்லைங்க சார், இப்ப சொன்னீங்கல்ல வினையடையா வினையச்சமானு பார்த்துதான் செய்யணும் அப்படின்னு. ஆனா பல மொழிபெயர்ப்புகளே அந்த மாதிரியான ஒரு இதா பார்க்க முடிய மாட்டேங்குங்க சார். அதுக்குதான் கேட்டேன். அது இருக்காது. அது உதாரணமா நம்ம பெரிய பெரிய ஆசிரியர்களா இருக்கக்கூடிய கவிஞர், நாமக்கல் கவிஞர்லாம் வந்து எல்லாத்தையும் கவனிக்க மாட்டார். பல இடங்களில் தண்டவாளத்தை கொட்டு வச்சுட்டே போவார். கவிஞர் சொல்லுகிறார், ஆனால் இது இலக்கணத்துக்கு இடமில்லைன்னு சொல்லிட்டு போவார். மரியாதை தான் சொல்ல முடியும். அவருக்கு இலக்கண உணர்வு அதில் இல்லை. அது நம்ம குறையாம சொல்ல முடியாது.